தெனாலிராமன் கதைகள் 231. மரநிழல். விஜயநகர பேரரசின் ஒரு கோடை காலத்தில் கஞ்சத்தனம் மிக்க ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு தன் வீட்டின் முன்னே இருந்த பெரிய ஆலமரத்தின் மீது மிகுந்த பற்று இருந்தது. அந்த மரத்தின் நிழல் தன் சொத்து என்று கருதிய அவர் அந்த நிழலில் யாராவது ஒதுங்கினால் அவர்களிடம் பணம் வசூலித்து வந்தார். ஒரு நாள் அவ்வழியே வந்த தெனாலிராமன் இதை அறிந்து அவருக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தான். தெனாலிராமன் அந்த செல்வந்தரிடம் சென்று, ஐயா, உங்கள் மரத்தின் நிழலை எனக்கு விற்பனை செய்வீர்களா என்று கேட்டான். பேராசை கொண்ட செல்வந்தரும், நிழலை விற்றால் என்ன குறைந்துவிடப் போகிறது என்று எண்ணி 1000 பொற்காசுகளுக்கு அந்த மரத்தின் நிழலை தெனாலிராமனுக்கு விற்று அதற்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டார். அன்று முதல் தெனாலிராமன் அந்த நிழல் எங்கு விழுகிறதோ அங்கெல்லாம் செல்லத் தொடங்கினான். சூரியன் நகரும் போது நிழல் மெல்ல மெல்ல நகர்ந்து செல்வந்தரின் வீட்டினுள்ளே விழுந்தது. தெனாலிராமன் தயங்காமல் செல்வந்தரின் வரவேற்பறை, பூசை அறை என நிழல் விழும் இடங்களுக்கெல்லாம் சென்று அமர்ந்து கொண்டான். செல்வந்தர் பதறி போய், என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், ஐயா, இந்த நிழல் இப்போது என்னுடையது. அது உங்கள் வீட்டின் உள்ளே விழுந்தாலும் அது எனக்கு சொந்தமான இடமே. நான் என் நிழலை பின்தொடர்கிறேன் என்றான். இரவு நேரமானதும் நிலவொளியில் நிழல் கொள்ளை பக்கம் விழுந்தது. அங்கும் தெனாலிராமன் சென்று படுத்துக் கொண்டான். செல்வந்தரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. தன் தவறை உணர்ந்த அவர் தெனாலிராமனிடம் மன்னிப்பு கேட்டு வாங்கிய பணத்தை திரும்ப தந்தார். அன்று முதல் பொது சொத்தான மர நிழலுக்கு பணம் வசூலிப்பதை அவர் நிறுத்தினார். நீதி. இயற்கை என்பது பொது சொத்து. அது எல்லோருக்கும் சொந்தமானது. மக்களே, உங்களுக்கு எந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வேணுமோ அந்த தலைப்பை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு அந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். ஸோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.